உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. மீனராசி நண்பர்கள், இப்பொழுது இந்த வார ராசி பலனை காண இருக்கின்றோம். மீன ராசிக்கு அதிபதி குரு. எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ராசி வீடு நன்றாக இருக்கும். ராசியை சார்ந்தவர்களும் மன வலிமையோடு நன்றாக இருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் சில மாதங்களாகவே உங்கள் ராசிநாதன் குரு வக்ரகதியிலே இருந்து வருகின்றார். அதுவும் 3ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு பல வகையிலே மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய அலைச்சல்கள், தேவையில்லாத நிறைய அலைச்சல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள், தொழில் மூலியமாக அலைக்கழிப்புகள், எதிர்பார்த்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. வெற்றிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உங்கள் ராசிநாதன் குரு இந்த வாரத்திலே கடந்த சில மாதங்களாக இருந்த வேதனையெல்லாம் துடைப்பதற்கு 11ஆம் தேதி மாலை 5:50 வக்கர நிவர்த்தி அடைகின்றார். சுயபலம் பெற காத்திருக்கின்றார். சுயபலம் அடைந்துவிட்டால் உங்கள் ராசிநாதன் மிக மிக வலிமையாகி விடுவார். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே வந்து சமாதானம் பேச வந்து விடுவார்கள். உங்களுக்கு ராசியிலே ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றார்கள். சிற்றின்பத்திற்கு நாயனான சுக்கிரனும் ஆடம்பத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரனும் ராகுவும் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் எண்ணங்கள் உங்களுக்கு சற்று அலைவாய்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் குரு வக்கர நிவர்த்தி அடையும் வரை தேவையில்லாத பிரச்சனைகளிலே நீங்கள் நுழைவது உங்களுக்கு நல்லது அல்ல. என கெட்ட நேரத்தில் வருகின்ற எதுவும் நம்மை விட்டு போகாது. நல்ல நேரத்தில் வருகின்ற எதுவும் நம்மை காத்து நிற்கும். கெட்ட நேரத்தில் கிடைக்கின்றதை வைத்து நாம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதனால் இந்த கெட்ட நேரங்களிலே நீங்கள் கெட்டவைகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த மீன ராசியை சேர்ந்தவர் கவனம் தேவை. அதே போல வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய், அவர்தான் குலதெய்வத்திற்கும் அதிபதியாக வருகின்றார். செவ்வாய் வக்கரகதியிலே 4ஆம் வீட்டிலே சென்று அமர்ந்து விட்டார். 4ஆம் வீடு என்பது சொத்துக்களுக்குரிய வீடு, தாய்க்குரிய வீடு, மாணவர்களின் கல்விக்குரிய வீடு. அந்த வீடு இப்பொழுது அவசர கதியிலே பால்பட்டு கிடக்கின்றது. குரு வக்கர நிவர்த்தி அடைந்துவிட்டால் செவ்வாய் குளிர்ந்து விடுவார். இந்த 12ஆம் தேதி முதல் உங்களுக்கு இந்த மாணவர்கள் கல்வி விஷயமானாலும் சரி, சொத்துக்கள் விஷயமானாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே நன்மையாக நடக்கும். ஏனென்றால் செவ்வாய் குருவினுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் குருவால் வழிநடத்தப்பட்டு விடுவார். அதனால் உங்களுக்கு வருகின்ற தொல்லைகள் விலகும். குறிப்பாக தாயார் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய செலவினங்கள், தாயினுடைய சொத்துக்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள்
இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அதனால் பொறுமை காத்து இந்த 12ஆம் தேதியை நீங்கள் நீட்டித்துக் கொள்வது நல்லது. அவசர கதியிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட்டு விடக்கூடாது. அதேபோல ஆணுக்கு 5ஆம் வீடு புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்திலே ஒரு 4 நாட்கள் வக்கரம் பெற்ற குருவோடும் வக்கரம் பெற்ற செவ்வாயோடும் பயணிக்கின்றார். அதனால் அந்த 4 நாட்கள் உங்களது பிள்ளைகள், ஆண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தொந்தரவாகவும் சில மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடும் விதமாக நடப்பார்கள். நீங்கள் கிரகம் சரியில்லை என்பதால் தான் நடக்கிறது என்பதை உணர்ந்து சரியான ஆலோசனை சொல்லி அவர்களை தப்பான வழியிலிருந்து காத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் கோபப்பட்டாலோ அவசரப்பட்டாலோ அவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அல்லது அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் பொறுத்து அவர்களை வழி நடத்துவது உங்களுக்கு நல்லது. உங்கள் எதிரி ஸ்தானாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். இப்போ நீங்கள் கடன் கொடுத்திருக்கின்றது கூட உங்களுக்கு வரவாக வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கின்றது. ஆனால் சூரியன் செவ்வாயின் சாரத்தில் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக 12ஆம் தேதி வரை நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். கொடுத்தவர்களிடத்திலே கோபப்பட்டால் நமக்கு எதுவும் லாபம் கிடைக்கப் போவதில்லை. பொறுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே தானாக அவர்களே அழைத்து கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரப்போகின்றது. அதுபோல கடன் நீங்கள் வாங்குவதை இந்த 12ஆம் தேதி வரை தவிர்த்துக் கொள்வது நல்லது. கெட்ட நேரத்திலே நீங்கள் கிடைக்கின்ற பொருளோ பணமோ உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன். அதனால் இந்த கெட்ட நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதை கூட நீங்கள் தவிர்த்து கொண்டு கஷ்டத்தை அனுபவித்துக் கொள்வது மிக மிக மேலானது. ஏனென்றால் அதை விட இருக்கின்ற கஷ்டத்தை விட மிக கொடுமையான ஒரு கஷ்டத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அதனால் இந்த காலத்தை தவிர்த்து நீங்கள் 12ஆம் தேதியை பொறுத்திருந்து அதன் பின்பு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் வாங்குகின்ற கடன் 1க்கு 10 மடங்காக மாறி கடன்காரருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த காலங்களை தவிர்த்து கொண்டு முன்னேறுங்கள். உங்களது 7 குடைவன் புதன் நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். உங்களது கணவன் அல்லது மனைவி இல்லற துணைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் செவ்வாய் சாரம் பெற்று 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் உங்கள் சொந்தங்கள் மூலியமாகவும் நட்புக்கள் மூலியமாகவும் உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும் வீண் அலைச்சல்கள் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது. புதனும் செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கின்றார். செவ்வாய் குளிர்ந்தால்தான் அது உங்களுக்கு சுப விரயமாக மாறும். இப்போது வீண் விரயமாக போய்கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. வயிற்று உபாதைகள் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் சுக்கிரன் ஒரு நல்ல உணவு பிரியர், அங்கே ராகு அமர்ந்திருக்கின்றார் சுக்கிரனோடு. அப்போது நமக்கு விஷப்பிடிகளால் நமக்கு விஷத்தால் பீடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் உணவிலே கவனம் தேவை. பழையதை தவிர்க்க வேண்டும். புதிய உணவு தயாரித்து உண்ண வேண்டும். எதையுமே சூடாக சாப்பிட்டுக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பல விஷயங்களே தடங்களாக நின்று கொண்டிருக்கின்றது. எந்த துறையை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, நீங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே முயற்சிகள் எடுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குறிப்பாக நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றது. காவல்துறை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சன காலமாக இந்த 12ஆம் தேதி அதிகாலை முதல் உங்களுக்கு நல்ல காலம் வர இருக்கின்றது. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக உங்கள் கைகளில் வந்து சேர காத்திருக்கின்றது. அதனால் 12ஆம் தேதி வரை நீங்கள் அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். ஏனென்றால் கண்டிப்பாக அவசர கதியிலே தான் தொழில் ரீதியாக நீங்கள் செயல்படுவீர்கள். கோபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நிதானத்தை தவற விடுவீர்கள். இவை அனைத்தையுமே நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே இது அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும். லாபஸ்தானாதிபதி சனி 12ஆம் இடத்தில் இருப்பதால் எவ்வளவு வந்தாலும் அது வீண் விரயமாகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது.
கைக்கு எட்டியது வீட்டிற்கு கொடுக்க முடியாத நிலையிலே வந்த வழியிலே திரும்பி போய்விடுகின்றது. குறிப்பாக கடனுக்கு வட்டியாகவோ அல்லது நம்மளிடத்திலே கடன் வாங்குபவர்கள் நம்மை இருப்பை எடுத்து சென்று விடுகின்றார்கள், வருகின்ற லாபத்தை. அதனால் அவற்றிலெல்லாம் கவனம் தேவை. 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. ஏனென்றால் உங்கள் ராசியிலே ராகு அமர்ந்திருக்கின்றார். ராகு ஒரு அதிர்ஷ்ட கிரகம், சீக்கிரம் நம்மளை பணக்காரராக்கக்கூடிய ஒரு கிரகம். திடீர் யோகங்கள் மூலியமாக நமக்கு பல எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் ராகு. அவர் உங்கள் ராசியிலேயே இப்போ அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பின்னாடி நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், அதன் மூலியமாக நிறைய பண வரவுகள், குடும்பத்திலே ஒரு நல்ல செழிப்பமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். அதனால் இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. என்றால் ராகுவே சனி சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனியை வழிபாடு செய்வதற்கு நீங்கள் அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு செல்லலாம், அல்லது நவகிரகங்களிலே சனிக்கிழமை அன்று சென்று நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். இதை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த வாரத்திலே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.